ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி கோயில் சம்மந்தமான பல முக்கியமான தகவலாக இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. கொஞ்ச நாளாக டெய்லி வீடியோ போட முடியல, ரம்லான் காரணமாக. இன்ஷால்லா ரம்ஜான் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் டெய்லி வீடியோ வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரதம மந்திரி ஷேக் டாக்டர் முகமது அல் சபா மற்றும் அமைச்சர்கள் ராஜினாமாவை ஞாயிற்றுக்கிழமை அமீர் ஷேக் மிசால் அல் அஹ்மத் அல் ஜாபர் அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அமீர் கையொப்பமிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் என்ன உத்தரவு கொடுத்துருக்காங்கன்னா, அரசாங்கத்துடைய ராஜினாமா ஏற்றுக்கொண்டது மட்டும் இல்லாமல் புதிய அமைச்சரவை வரும் வரை அவங்க இந்த இதில் செயல்படுமாறு அறிவுறுத்தியிருக்கிறாரு. அடுத்த முக்கியமான தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டு ஆசிரியர்களுக்கான மாற்று பட்டியலை மதிப்பாய்வு செஞ்சுருக்கிறாங்க. நடப்பு கல்வியாண்டுக்கான நிர்வாக செயல்முறைகளை சீரமைக்கிறதுக்காக பொது கல்வித்துறைக்குள்ள இந்த முயற்சியின் ஒரு வழியாக வெளிநாடுகளை சேர்ந்த ஆசிரியர்களுக்கான மாற்று பட்டியலை வெளியிட்டிருக்கிறாங்க. விரைவில் இப்படி மாற்றப்படக்கூடிய ஆசிரியர்களுடைய பெயர்களை வெளியிட போகிறதா தெரிவிச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 2000 விண்ணப்பங்கள் வந்திருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஒவ்வொரு 50 விண்ணப்பங்கள்லையுமே வெறும் 5 ஆசிரியர்கள் மட்டும்தான் தேர்ச்சி பெற்றுக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த முக்கியமான தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மத்திய புள்ளியியலில் பணியத்தின் குடியேற்ற புள்ளி விவரங்கள் வெளியிட்ட அறிக்கையின்படி இந்த விசா சட்டத்தை மீறுவங்களோட எண்ணிக்கை தொடர்ந்து கணிசமாக குறைஞ்சிட்டு வரதா தெரிவிச்சிருக்கிறாங்க. 2023ஆம் ஆண்டு இறுதியில் பார்த்தீங்கன்னா 1,21,19 வெளிநாட்டர்கள் இருந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதே ஆண்டில் முதல் முறையாக வழங்கப்பட்ட விசாக்களோட எண்ணிக்கை 84,975 எட்டியிருக்கிறதாவும் தகவல் வெளியாகிருக்கு. அதே ஆண்டில் ரத்து செய்யப்பட்ட விசாக்கள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 57,060 எட்டியிருக்கிறதா தெரிவிச்சிருக்கிறாங்க. தற்போது விசா வச்சிருக்கிறவங்களோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 2.93 மில்லியனை எட்டியிருக்கிறதா தகவல் வெளியாகிருக்கு. தற்காலிக குடியுரிமை இருக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 47,530 பிரிவு அப்படிங்கிற மாதிரியும் இவங்கெல்லாம் தற்காலிக குடியுரிமை வச்சுருக்கிறாங்க. 96,500 பிரிவு 17 படி அரசு ஊழியர்கள்னு சொல்லியிருக்காங்க. 1.5 மில்லியன் கிட்டத்தட்ட தனியார் துறை ஊழியர்கள் அப்படின்னும் தகவலில் வெளியாகிருக்கு. 972 விசாவில் பார்த்தீங்கன்னா பிரிவு 19 கீழே முதலீட்டாளர்கள் மற்றும் வெளிநாட்டு பங்குதாரர்கள் இருக்கிறதாகவும் தகவல் வெளியாகிருக்கு. இது மட்டும் இல்லாமல் 2022ஆம் ஆண்டோட 23ஆவது ஆண்டை கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக தினசரி விசா வயலேட் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களோட எண்ணிக்கையில் வீட்டு பணியாளர் எண்ணிக்கை அதிகமாக இருக்குது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இதே மாதிரி ஒவ்வொரு நாட்டவர்களுடைய எண்ணிக்கை மற்றும் அவங்களுடைய கணக்கெடுப்பு எல்லாமே வெளியிட்டிருக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போல் பல முக்கியமான தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.